शिव 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 ஓம் குருவே துணை. அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம், ஆனை முகத்தோன் பாதம், ஆதி முதல் 15 திருப்பாதம் போற்றி செய்து இங்கு வந்துள்ள நல்லுள்ளங்கள் அனைவருக்குமே இனிய வணக்கத்தை கூறி நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். ஒரு அற்புதமான தருணம், அதாவது கொண்டாட்டம் என்பது ஜோதிடர்களுக்கு கொண்டாட்டம்ங்கிறது மாநாடு நடக்கும் போது ஜோதிடர்களுக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கத்தில் 16வது ஆண்டு துவக்க விழா ஜோதிட சிறப்பு கலந்து கொண்டு உங்களைப் போல மிகப்பெரிய ஜோதிடர்களையும் ஜாம்பவான்களையும் பார்க்கும்போது மிகவும் சந்தோஷப்படுகிறேன், பெருமைப்படுகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நடத்த பக்கபலமாக ஆணிவேராக இருந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிற சத்குரு தான், அது சக்தி குரு. சத்குருன்னா தானே சுயன்பா வரக்கூடியதான் சத்குரு. இந்த சக்தி குரு அப்படிதான். ஒரு எனக்கு பொறுத்தளவு நம்ம ரொம்ப ரொம்ப பிடித்தவர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஜோதிடத்தை எளிமையாக சொல்லக்கூடிய விஷயம், அதே மாதிரி பார்க்கறது ஒரு அன்பா பாசமா பேசக்கூடிய ஒரு குணம், அதே மாதிரி எல்லாம் நல்லா இருக்கணுங்கிற ஒரு குணம், அதாவது அந்த சிரிப்பு மாறாத குணம், எல்லாத்தையுமே சிரிப்பு மாறாத குணம். இதெல்லாம் என்னன்னா கேட்டீங்கன்னா இவரோட பேரில் சக்தி குருல வல்லூர் பட்சியும் ஆந்தை பட்சியும் மட்டுமே இருக்குது, வேற எந்த பட்சியும் கிடையாது. ஒருத்தரோட வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா நிலம் நீர் ரெண்டுல பேர் இருக்கிறவங்க தானும் வாழணும், மற்றவங்களையும் வாழ வைக்கணும். தான் மட்டும் ஜெயிச்சா பத்தாது, மற்றவங்களும் ஜெயிக்கணும் எண்ணம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லுள்ளம் கொண்ட அவர் இந்த நிகழ்ச்சியில் அற்புதமா அனைவருமே, அதாவது உவகையுடன் சந்தோஷமுடன் நடத்திக்கொள்ள அவர்களை வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடமானது நம்ம சொல்லியிருக்கேன், ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இந்த இடமானது என்னன்னா கணித மேதை ராமானுஜருக்கு ஞானம் கிடைத்த இடம். அவர் கணித மேதை இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் தான் அவருக்கு ஞானம் கிடைச்சதா சொல்றாங்க. இங்க வந்துதான் கணித்தல் யாருனாலும் முடியாத கணிதங்களை எல்லாம் போட்டதான் நம்மளுக்கு ஒரு வரலாறு உண்டு. அதே போல இந்த கோயிலில் இருக்கக்கூடிய விசேஷம் அப்படிங்கிறது நினைத்திருக்கிறார்களோ அந்த காரியம் போற நடத்தக்கூடிய இடம் கொண்டது இந்த இடம். இப்போ ஜோதிடர்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரோட உடம்பிலுமே பஞ்சபூதங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சபூதங்கள் தான் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் தான் ஜோதிடத்தை இதுல நம்ம சாஸ்திரத்துல பஞ்சபட்சியாக செயல்படுகிறது. அப்ப பஞ்சபட்சிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில், இந்த 5 பட்சிகளும் தான் வாழ்க்கையில ஒரு அனைவரோட வாழ்க்கையில இருக்குது. இப்ப நம்ம உட்கார்ந்துக்கிற நீங்க பார்த்து கொண்டிருக்கிற அனைவருடைய இதுலயுமே இந்த 5 பட்சியோட செயல்பாடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த 5 பட்சியும் 9 கிரகங்களும் இந்த பஞ்சபட்சிக்குள் உண்டு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்போ இது என்ன பண்றாங்கன்னா இந்த சாஸ்திரத்தின் மூலம் என்னன்னா முதல் குடும்ப ஒற்றுமை, பேர் வைக்கிறதெல்லாம் பஞ்சபட்சி சாஸ்திரப்படி தான் பேர் வைக்கணும். ஒருத்தர் எந்த பட்சியில பிறந்தார்களோ அதுக்குரிய எழுத்துக்கள்ல தான் அதிகபட்சம் எழுத்துக்கள் இருக்கணும். இப்போ எதுல பிறந்தால் வல்லூரில் பிறந்தான்னா வல்லூருடைய எழுத்துக்கள் இந்த ஆனா அவன் அந்த 2 எழுத்துக்கள் வரக்கூடிய குறியில் எழுத்துக்கள் 2 எழுத்துக்கள் இருக்கலாம். அதே மாதிரி ஆந்தைனா ஈயில் முடியக்கூடிய ஈயில் துவங்கக்கூடிய எழுத்துக்கள் பூரா வைக்கலாம். இது போல எழுத்துக்களுடைய ரகசியங்கள்லாம் நிறைய இருக்கு. ஸோ என்னன்னா இதை பெற்றும் பொழுது குழந்தைகளை நம்ம சொன்னபடியே கேட்கிற மாதிரி நம்ம பேருக்கு தகுந்த மாதிரி பேர்களையும் வச்சுக்கொள்ளலாம். பேருக்கு தகுந்த மாதிரி அந்த பேர் வைக்கும் போதே வல்லூர் பட்சியில் இருக்கிறவனுக்கு வளர்பிறையில் வல்லூருக்கு காகம் கோழி பகையா இருக்கும். காக எழுத்து கோழி எழுத்துல வராத மாதிரி பேர் வச்சுட்டுன்னு சொன்னா அந்த குழந்தைகள் நம்மளுக்கு அனுசரணையா இருக்கும். பேர் வைக்கும் போது கட்டாயம் அதை பார்க்கணும். அதே மாதிரி எல்லா பேர்லயுமே பிரபலமா இருக்கிறவங்க பூராமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 3 எழுத்து 5 எழுத்து இருக்கிறவங்க தான் சிறப்பா இருக்காங்க. 3 எழுத்துங்கிறது நெருப்பு, 3ங்கிறது நிலம் நீர் நெருப்பு, 5 எழுத்துங்கிறது பஞ்சபூதத்துல ஆகாயம். இப்ப இந்த ஆகாயத்திலிருந்து எல்லாமே வருது. ஆகாயத்திலிருந்து காற்றும், காற்றிலிருந்து நெருப்பும், நெருப்பிலிருந்து நீரும் எல்லாமே வருது. சோ இந்த சாஸ்திரத்தின் மூலம் என்னன்னா விதியை மாற்றலாம், ஜோதிடத்துக்குள்ளே போக வேண்டியதில்லை. இதுல நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள் உண்டு. இந்த 27 நட்சத்திரங்களுமே 5 பூதங்களுக்கு தனித்தனியாக பிரித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்போ 5 பூதங்களுக்கு நிலம், அதாவது வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயிலுக்கு 5, 6, 5, 5, 6 என்ற அளவுல கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இப்ப இது வந்து நம்ம கண்கூட நம்ம பார்க்கலாம். இதன் மூலம் நம்ம வந்து பெயரை வந்து அந்த நட்சத்திரம் எந்த பட்சியில் பிறந்திருக்காங்க கண்டுகொண்டு அதற்கு தவிர மாதிரி பஞ்சபட்சி சாஸ்திர அடிவில் பேர் வைக்கும் போது அவன் தொழிலில் ஜெயிக்க முடியும், குடும்பத்தில் ஜெயிக்க முடியும், வருமானத்தில் ஜெயிக்க முடியும். அதாவது எவ்வளவு ஒரு கீழ்நிலையில் இருந்தாலும் உயர்ந்த நிலைக்கு போறதுக்கு வந்து பேர் வைக்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். நீங்க நடைமுறையில் பாருங்க, அந்த 3 எழுத்து 5 எழுத்துல பேர் வைக்கிறது உலக மிகப்பெரிய அளவுக்கு சாதனையாளர் இருக்கிறாங்க. ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அந்த 3 எழுத்து 5 எழுத்து எல்லாம் பேசும். அப்ப 5 எழுத்துங்கிறது அந்த பஞ்சபூத எழுத்துக்கு மேல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து பேசாதனால நம்ம வந்து வல்லூர் ஆந்தை காவகோழில தான் பேர் வைக்கணும். ஸோ வந்து இது கண்ணுறும் நல்லுள்ளங்கள் எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தங்களுடைய குடும்ப வாழ்க்கை, தொழில், பொருளாதாரம், தங்களுடைய நிறுவனத்துக்கு பேரு, அதே மாதிரி துணி இருக்கிற வீட்டுக்கு பேரு, வீதிக்கு பேரு, அது எல்லாமே வந்து பஞ்சபட்சி சாஸ்திரப்படி சாதகமான பேர் வைக்கும் போது வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிக்க முடியும். இந்த பஞ்சபட்சி வந்து ஊன் நடை அரசு துயில் சாவுன்னு இருக்கும். இந்த அரசு நேரம் ஊன் நேரங்கிறது வந்து இது மட்டும்தான் நம்மளுக்கு முக்கியமானது. எந்த ஒரு விஷயத்துக்கும் அரசு நேரம் 3 நேரத்தில் செய்யும் போது கண்டிப்பா 100க்கு 200% வெற்றி கிடைக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. ஏன்னா வந்து அரசனுக்கு மேல எதுவுமே கிடையாது. பாக்கி எல்லா கிரகங்களும் ஒரு கிரகங்கள் ஒரு வேலை செய்யும் போது இன்னொரு கிரகங்கள் அந்த வேலை செய்யாது. ஸோ வந்து அரசுக்கு மேல எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ வந்து என்னன்னா ஒவ்வொருவரும் வந்து தங்கள் வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு வந்து இந்த சாஸ்திரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா இந்த சாஸ்திரத்துல வந்து மிகப்பெரிய கோல் வச்சு கொண்டு இருக்கக்கூடிய காரைக்குடி பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய கோட்டையூர் சிவசுப்பிரமணிய ஐயா அவர்கள் வந்து பஞ்சபட்சி சாஸ்திரம் நூல் எழுதியிருக்கார். பஞ்சபட்சியில் வந்து மிக பெருந்து விளங்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர். ஏறக்குறைய அவர்கிட்ட வந்து படிச்ச குருமார்கள் நிறைய, இப்போ குருமார்கள் இருக்கிறவங்க பூரா அவர்கிட்ட படித்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே மிகப்பெரிய ஆள் வந்து நம்ம அவருக்கு பக்கத்தால் இருந்து பேசுறத ரொம்ப பெருமைப்படுகிறேன். ஏன்னா சமயத்தில் வந்து எண்கள் சம்பந்தமாக புத்தகங்கள் எழுதியிருக்காரு. ஸோ வந்து என்னன்னா உலகத்தில் எல்லாருமே கெட்டிக்காரர் தான். தங்களை வளர்த்துக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு வேணும். இந்த பஞ்சபட்சி படி பெயரை மாற்றிக்கொண்டு தங்களுடைய யார் என்னென்ன பேர் இருக்கீங்க வச்சுக்கொண்டு குடும்பத்தில் பிரச்சனை இருக்குன்னு அதுக்கு தகுந்த மாதிரி பெயரை மாற்றிக்கொள்ளலாம். தொழில் சரியாதவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பெயரை மாற்றிக்கொள்ளலாம். அதாவது பேர் மாத்துறது என்னன்னா முதல் வைக்கிற போதே வச்சுக்கோங்க. பேரை மாத்துறது என்ன, தொழில் நிறுவனத்துக்கு பேர் வைக்கிறோம். இப்போ ஒரு சில பெரிய பெரிய கம்பெனிகள் எடுத்துங்க, அந்த பேர் வந்து நிலையா இருக்குது. அப்ப அந்த பேர் வர்ற மாதிரி ஒரு அமைப்பு பண்ண. ஐயா டீ சாப்பிட்றவங்களாம் இருங்க வேண்டியதில் விடுங்க, நம்ம முடிச்சிருவோம் அப்புறம் பார்த்துட்டு. ஸோ வந்து இது மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாஸ்திரம் பஞ்சபட்சி சாஸ்திரம். இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பயன்படுத்தி கொண்டு தங்கள் வாழ்க்கையில் வந்து குடும்பம், தொழில், பொருளாதாரம், வண்டி, வாகனம் வந்து எல்லா விதத்திலும் வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த தேவையான உதவி வேணுங்கிறவங்க வந்து பெருமதிப்புக்குரிய சக்தி குரு ஐயாவுடைய தொடர்பு கொண்டீங்கன்னா அவர் எனக்கு தொடர்பு கொள்வார். அதன் மூலம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையை வந்து வசனம் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு அற்புதமான வாய்ப்பை தந்த ஐயாவிற்கு வந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்மளுது என்னது? ஆமாங்க. அன்பிற்கினிய குருநாதர் மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கு நாமக்கல் மாவட்ட ஜோதிடர் நல்லொழுக்க சங்கத்தின் சார்பாக மகா பஞ்சபட்சி தாந்திரிக ஞானி என்ற அற்புதமான விருது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. ஐயா அவர்கள்ட்ட அற்புதமான சூட்சமங்கள்லாம் இருக்கு. ஐயாட்ட 1.5 மணி நேரம் பேசினேன் ஃபோனில். அவ்வளவு சூட்சமங்களை சொல்லிகிட்டே இருக்காரு, மனைவி திறந்த வெள்ளம் போல. அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். அவருடைய ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல பெரிய பெரிய சாஸ்திரம் நம்ம எப்படி பயன்படுத்தணுன்ற விதமெல்லாம் அற்புதமா சொல்லி கொடுத்தாரு. நம்மளுடைய ஐயா அவர்கள் இவ்வளவு தூரம் வந்திருந்து இந்த இனிய விழாவில் கலந்து கொண்ட நாமக்கல் மாவட்ட ஜோதிடர் நல்லொழுக்க சங்கம் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.